மக்களே, தேர்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் மேட்ச் ஆஃப் த டே வந்துருச்சு. அது என்ன அப்படின்னா, we are going to play with சென்னை சூப்பர் கிங்ஸ். ஓகே, ஸோ நம்ம வரப்போகிறோம் மக்களே. ஸோ டோர்னமெண்ட் ஹோம். ஓகே, நம்ம குரூப் ரேங்க்லேயும் ஃபஸ்ட்டாக இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸு. ஸோ இதே மாதிரி வின்னிங் ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணி ஆடிட்டு வந்தோம்னா சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ மக்களே. மார்னிங் இந்த வாட்டி அகமதாபாத்தில் இந்த சிஎஸ்கேவை தூக்கி அடிக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. அண்ட் அங்கே ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன்ஷிப் பண்ணிகிட்ருக்கிறாரு மக்களே. இது ஒரு இம்பார்ட்டண்ட் மேட்ச் ஆஃப் த டே. இந்த மேட்சை ஜெயிச்சோன்னா நம்ம வின்னிங் ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணலாம். எனக்கு ஆசை வின்னிங் ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணி டாப் 1ல் மெயின்டைன் பண்ணிடணுன்ட்டு. அதுதான் என்னோடய கனவு. அண்ட் லெட்ஸ் பவுல் ஃபஸ்ட்டாக பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண போகிறோம். இந்த சீசனில் ஃபஸ்ட் டைமாக பேட் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் மக்களே. அண்ட் தோனிக்கும் ஜட்டுபாய்க்கும் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குது, கலீலுக்கும் மற்ற யாருக்கும் சேம் செட் ஆகலை. என்ன வாக்கில் இது ஃபஸ்ட்டு பேட்டிங் கொடுத்துட்டாங்க. இப்படி நான் எதிரே வாக்கில் இப்படி தருவாங்கன்ட்டு. ரொம்ப டேஞ்சரஸாக ஆடுவாங்களே இவங்க. அண்ட் கலீல் அகமது மறுபடியும் வந்துருக்காரு ஃபஸ்ட் ஓவரை போட. ஓ, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இந்த மாதிரி டல்லாக தான் மக்களே காட்டுறாங்க. அவுட் ஸ்விங்கரை போடுறாரு. ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆரம்பிப்போம் நம்ம. ஒரு ஃப்ரண்ட் லாஃப்டட் ஷாட்ஸோட விராட் கோலி ஆரம்பிச்சிருக்காரு. வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஸ்டேடியமில் ஒரு 6 போட்டார். வாவ், வாட் அ ஷாட் பை கிங் கோலி. ஓ, நல்லா ஸ்விங் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாவே ஸ்விங் ஆயிடுச்சு இந்த பால். நான் எதிர்பார்க்காத பால் இதுதான். அண்ட் இங்கே ஸ்ட்ரைட் பால் போடுறாரு. ஓ, ரொம்ப பெரிய பால் மக்களே. இது ரொம்ப கடினமாக போட்டார். ஆனால் ஒய்டாக போட்டார் மக்களே. ஒய்டாக போட்டார். கலீல் அகமது ஒய்டை போட்டு நம்மளை முடிச்சு விட்டுட்டுருக்கிறாரு மக்களே. ஐயோ, என்னங்க இது, ஸ்டோக்கை வச்சு முடிச்சிடுறேன் மக்களே. என்னது இது, பாலே சிக்க மாட்டேங்குது பேட்டில். சப்பா, ரொம்ப கடினமாக பாந்தா வீசிட்டு இருக்கிறாரு மக்களே இவர். இந்த கலீல் அகமதை மட்டும் நம்ம தூக்கி அடிச்சிட்டோன்னா ஜெயிச்சிடலாம். போடா, கலீல் அகமது 7 ரன் தான் மொதல் ஓவர். இல்லை 8வது ரன் தருவார். அதுக்கு இவரை நம்ம ஏறிட்டால் முடிஞ்சு இவர் சொல்லி. அவ்வளோதான், இவளை ஏறி விடணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அழகாக பேட்டில் பால் சிக்கிச்சு. விராட் கோலிக்கு ஒரு 6 கிடச்சிடுச்சு. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விராட் கோலி அங்கே பாருங்கள், ரொம்ப பெரிய 6 விட்டார். ரொம்ப பெருசு இல்லை, கொஞ்சம் தான். அண்டு சாம் கரன் வந்திருக்காரு. இவரெல்லாம் ஏன்டா வர்றாரு? ஏழை, இதென்ன ஒரிஜினல் பவுலிங்கா? மஞ்சள் ஜெர்சியா வெள்ளை ஜெர்சியா? அண்ட் இங்கே சாம் கரன் ஃபஸ்ட்டு பால் போட வராரு. ஃபஸ்ட்டு பாலே சூப்பராக டாட் பண்ணுறாரு. ஸ்ட்ரைக்கில் நிற்கிற ஃபில் சால்ட். ஆனால் மூஞ்சியை பார்த்தா விராட் கோலி. என்ன நடக்குதுன்னே புரியல எனக்கு. இவரையும் வலிச்சு விட்டா முடிஞ்சு சோலி. ஏங்க சிஎஸ்கே பவுலிங்கில் த்ரில் பண்ணுறாங்க நம்மளை. அப்படியே த்ரில்லிங்காக நடந்துட்டுருக்கு இந்த மேட்ச்சு. வாவ், சூரிய வெளிச்சம் வர மாதிரி ஒரு ஷாட் வேணும். இருளில் சூழ்ந்துருக்கும் ஆர்சிபி. சூரிய வெளிச்சம் மாதிரி ஒரு ஷாட்டு கிடச்சா நல்லாயிருக்கும். ஷாட்டு கிடைக்க போகுது. ஷாட்டு கிடைக்க போகுது உறுதி. ஷாட்டு கிடச்சிருச்சே. ஏங்க எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலங்க. ஐயோ, முடிச்சு விட்டுட்டு இருக்காங்க போங்க. மக்களே சரியில்லை மக்களே. 4 பால் நச்சுன்னு இறக்கிட்டு இருக்கிறாரு இவர் போட்டு. நம்மளை இப்படிலாம் நடந்தால் வாய்ப்பே இல்லை நம்ம ஜெயிக்க. வாய்ப்பு சுத்தமாக இல்லை நம்ம ஜெயிக்க. போடுறா ஷாட்டை. ஒரு ஓவரை மெயின்டைன் ஆகக்கூடாது மக்களே. ஒரு வழியாக ஒரு ஷாட்டு கிடச்சிருச்சு நம்மளுக்கு இந்த ஓவரில் மக்களே. மக்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 ஓவருக்கு 57 அடிச்சிருக்கோம். விராட் கோலியோட விக்கெட்டை வழக்கம் போல் இருந்தாச்சு. எனக்கு கோபம் வருது சத்தியமாக. இருந்தாலும் அந்த கோபத்தை என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஏன்னா விராட் கோலி எல்லா மேட்சும் அவுட் ஆகிட்டே இருக்கிறாரு. அவரை வச்சு நான் எவ்வளோ பொறுமையாக ஸ்டோக் வச்சான்னா கூட அவுட் ஆகிடுறாரு. ஸ்டோக் வச்சா கூட எட்ஜு பட்டு இந்த வாட்டியில் எட்ஜு பட்டுச்சு மக்களே.
ரொம்ப சூப்பராக எட்ஜ் பட்டுச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராக எட்ஜ் பட்டுச்சு. பேட்டில் பட்டுச்சு, ஸ்ட்ரைட்டில் போயிடுச்சு. டேவிட் பட்டிக்கல் ஒரு ஷாட் விட்டார். எனக்கு லெஃப்ட்டு வராதுடா சொன்னால் கேளுங்கடா, லெஃப்ட்டு பேட்டிங் வராதுடா, கோவம் வருதுடா. ஓகே, இப்போ நம்ம அங்கே போடணும், அங்கே அடிக்கணும். அதான் நம்ம டார்கெட்டு. ஸோ இதுதான் நம்ம டார்கெட்டு. ஸோ இங்கே வச்சு ஷாட்டு மத்தீஷா பத்திரானா விக்கெட்டை தூக்கிட்டார். எனக்கு லெஃப்ட்டை வச்சு ஆட வராது, இருந்தாலும் நான் ஆர்டர் படி தான் பேட்ஸ்மேனை இறக்கி ஆகணும். ரொம்ப பெரிய ப்ராப்ளமில் இப்போ நான் இருக்கேன் மக்களே. ஃபில் சால்ட்டு தான் எப்பயுமே பொறுமையாக ஆடிட்டுருக்காரு. ஏன்னா அவரை வச்சு தான் என்னால் அடிக்க முடியுது. மற்ற யாரும் அடிக்க மாட்டேங்கிறாங்க. விராட் கோலி இன்க்ளூடிங் விராட் கோலி தான். ரஜத் பட்டிதார் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டில் சூக்கி விட்டுருக்காரு. என்னங்க ரஜத் பட்டிதார் டக்குக்கு போயிட்டாரு. ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குதுங்க மக்களே. நம்ம ரொம்ப மோசமாக இருக்கோம் மக்களே. 12 ஓவருக்கே 98 அடிச்சிருக்கோம், 4 விக்கெட்டு விற்றுட்டோம். ரொம்ப மோசம் மக்களே. ஒரு ஃப்ரண்ட் ஃபுட் ஷாட் அடிச்சே ஆகணும் இந்த வாட்டி. பேட்டில் பட்டாலும் போக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. இங்கே ஒரு 4 போயிருக்குது. ஏன்டா வாய்ஸ் டலாயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா பேச வார்த்தை இல்லை வாயில். நீங்கள் 100 வந்துருச்சு ஒரு வழியாக 12வது ஓவருக்கு. இன்னும் 8 ஓவரு டிஃபெண்ட் பண்ணியே தான் ஆகணும். அடிக்கணும் அவ்வளோதான், அடித்து மட்டும்தான் ஆகணும். வேறு வழி நம்மளுக்கு இல்லை ப்ரோ, சத்தியமாக நம்மளுக்கு வேறு வழி இல்லை. அஸ்வின் அண்ணன் சூப்பராக போட்டுட்ருக்கிறாரு பாலை. நான் திருப்பி அடிக்கணும் மக்களே, இவனுங்களை திருப்பி அடிக்கணும். ஏய் திருப்பி அடிக்கணும்னு சொன்னவனே அடிச்சிட்டாரா? அப்பாடி, ஃபீல்டர் ஓடி வந்தார். ரொம்ப பயமாயிருச்சு எனக்கு. ஐயோ என்னடா இப்படி கேட்ச் பிடிச்சிட்டாங்களேன்ட்டு. ஒரு வழியா கையில் சிக்கல. ஸ்ட்ரைட்டில் ஷாட்டா? ஆமாங்க ஷாட்டு. ஒரு வழியாக 4 போயிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக போனாலும் ஒரு 4. அஸ்வினை நான் தூக்கி அடிச்சிட்ருக்குறோம் நம்ம. இவரை மட்டும் தூக்கி அடிக்கணுங்க. ஸ்பின்னர்ஸை வந்து பேட் ஆட வராது. இங்கே ஃபீல் சால்ட்டுக்கு ஒரு 50. ஒரு வழியாக அவரை வச்சு ஃபீல் சால்ட்டு வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு அவரோட 50 வித் அண்ட் இன்க்ளூடிங் 4. நான் இங்கே தூக்கி அடிக்க போகிறேன். அஸ்வின் அண்ணே சூப்பராக பாலை போடுறீங்க ஆஷண்ணா. இவரை மாதிரி ஒருத்தர் இருந்தால் போதுங்க, டீமுக்கு ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம ஆர்சிபி டீம் வச்சு கண்டிப்பாக ஜெயிக்கணும் மக்களே. இந்த மேட்ச்சு சொல்லப்போனால் வழக்கம் போல் இல்லை, நம்ம ரொம்ப கஷ்டமாக ஆடிட்டுருக்குறோம். 18 ரன் தான், 18 ஓவருக்கே கிட்டத்தட்ட ரொம்ப மோசமாக இருக்கிறோம். நம்ம ஸ்ட்ரைட் பாலை ஆஃப் லென்த்தில் ஷாம்கரன் தூக்கி விடணும். குருணால் பாண்டியாவால் முடியல. 152க்கு 5 இழந்திருக்கோம். கண்டிப்பாக இது ரொம்ப க்ரூஷியல் சிச்சுவேட் ஃபார் ஆர்சிபி மக்களே. ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசமாக ஆடிட்டுருக்காங்க. எனக்கு என்ன பார்த்தா தெரியுது. ஓ நல்ல வேலை ரன்னும் ஓடல. தோனி பிடிச்சிருந்தா அவுட்டு. நல்ல வேலை பின்னாடி ஃபீல்டர்ஸ் அதுக்கு தான் வச்சுருக்காங்க 4 பக்கம். அவனே எங்கேயாடா போடுற? ஓ பேட்டில் பட்டுச்சு, ஃபீல்டர் இல்லையா? அப்போ நெஞ்சு படபடன்னு இருக்குதுங்க. ஃபீல்டர்ஸை பார்த்தாலே நெஞ்சு படபடன்னு இருக்குதுங்க. இந்த மேட்ச்சு சிஎஸ்கே ஃபயராக இருக்கிறாங்க. ஐ மீன் வைல்டு ஃபயராகவே இருக்கிறாங்க. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ஆஃபில் அடிச்சிருக்க வேண்டிய பால் அது. ஆஃபில் ஃபீல்டர்ஸ் இருக்கிறத பார்த்து எனக்கு பயம் வந்துருச்சு. ஆக்சுவலி இது வலிச்சு அடிக்க வேண்டிய பால் தான். என்னங்க இது இப்படி போட்டுட்ருக்குற சாங்கரன்? எனக்கு சத்தியமாக பிடிக்கல இந்த மேட்ச் எனக்கு சுத்தமாக புரியல. அடித்தாலே போக மாட்டேங்குது. இங்கே பாருங்க முடிச்சுட்டாரு ஓவர், அவ்வளோதான். சூப்பருங்க. 10 ரன் வந்திருக்காரு லாஸ்ட் ஓவர் போட. ஒரு வழியே ஷர்மாங்க வந்துட்டாருங்க. இவர் வந்துட்டாருங்க. இவர் எப்படா வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வந்துட்டாருங்க இவர். பட்டுச்சு பேட்டில், போயிடுச்சு ஷாட்டு.
160க்கு மேலே போயிடுச்சுங்க. இந்த லாஸ்ட் ஓவரில் கண்டிப்பாக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஆடிட்டுருக்கணும். இல்லாட்டி இவனுங்க அசால்ட்டாக இந்த டார்கெட் அடிக்கிறவனுங்க தான். ஆனால் இந்த வருஷம் சிஎஸ்கேயோட இது ரொம்ப மோசமாக தான் இருந்தது, அதை நானே சொல்லிடுறேன். ரொம்ப மோசமாக ஆடிட்டு இருந்தாங்க சிஎஸ்கே இந்த வருஷம். ஸ்ட்ரைட்டில் விட்டுருக்காரு ஜிதேஷ் சர்மா பேட்டை. இன்னொரு 4. இந்த மாதிரியே மத்திஷா பத்திர நான் தூக்கி அடித்தா போதும், நம்மளுக்கு ரன்ஸு தாரையாக கொட்டிடும். ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு ஒன்றும் வராது. ஆனால் அதுக்கு ரன்னு அடிக்கணும். நம்ம ஃபீல்டர்ஸ் இருக்காங்க, இந்த ஃபீல்டர்ஸை தாண்டி அடிக்கிறது கஷ்டமா. வைடுங்க வைடாக போடுங்க. எங்க என்ன நடக்குதுங்க? மத்திஷா பத்திரானா பாருங்க. ஜிதேஷ் சர்மா ஒரு 4 பவுண்ட்ரி லோப்லே அடிச்சிருக்காரு கரெக்டாக. 170க்கு மூவ் ஆகிருக்கோம். இந்த மாதிரியே அடிச்சுட்டு இருந்தால் போதும் ப்ரோ. ஒரு 180ஆவது அடிக்கணும் ப்ரோ. 10 ரன் ப்ரோ. ஒரு 2 பால் ப்ரோ. அடிக்க முடியும் ப்ரோ உன்னால். என்னால் அடிக்க முடியுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை எனக்கு போதும். நம்பிக்கை வச்சு கிழிக்க முடியாது என்னால். போயிடுச்சு. ஒரு 6 அடிச்சு 181 டார்கெட் வச்சா நல்லாயிருக்கும். நம்பிக்கை நம்பிக்கைப்படுங்க. நம்பிக்கையே உங்களை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். எனக்கா சூப்பரா நம்பிக்கை. தோற்று போயிடுச்சு நம்பிக்கை இந்த இடத்துல. அண்ட் நம்மளும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். 174க்கு 6, 175 டார்கெட்டு. அண்ட் மொதல் ஓவரே அவங்களை முடிச்சுடணும். நம்ம பவுலிங்கில் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரில. ஓப்பனர்ஸ் ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் டெவன் கான்வே வராங்க. கேப்டன் கைக்வாடு பாருங்கள், 2வது இன்னிங்ஸ் நல்லா பலான்னு இருக்குது. பவுலிங் போடவே நல்லா இருக்குது, ஆனால் பேட்டிங் பண்ண தான் நல்லா இல்லை. இந்த பலான்னு இருக்குது. அந்த பால் வர அந்த பாலோட ஃபோர்ஸ் எனக்கு தெரிய மாட்டேங்குது வரது. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டு. ஐயோ, நான் அட்டாக்கிங் ஃபீல்டு மாற்ற மறந்துட்டேனே. இந்த மாதிரி ஃபீல்டு மாற்ற மறந்தால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி போகுங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டுங்க. சொல்லப்போனால் ஃபீல்டு 3 தானா? அப்போ கரெக்டாக ஆயிடுச்சா? நான் தப்பாக பாலை போட்டேனா? பர்ஃபெக்ட். கொஞ்சம் மேலே புவனேஸ்வர் குமார் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு நடக்கணும். நடக்கலையே மக்களே. நம்ம ஆல் அவுட் ஆக்கிடணும் மக்களே. இவங்கள வாய்ப்பே இல்லை. எல்லாத்தையும் இந்த டார்கெட்டை அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு போயிடுவானுங்க. நம்ம வின்னிங் ஸ்ட்ரீக் மெயின்டைன் ஆகிடணும். வின்னிங் ஸ்ட்ரீக்கோடு நம்ம ஆடணும் மக்களே. கைக்வாட் கேப்டன் MS தோனி இந்த வருஷம். இந்த ஃபார்மர் கேப்டன். பேட்டை விட்றீங்களே கேப்டன். ஐயோ மக்களே, ஈசாலா கப் நம்பு தான் அது தெரியும். ஆனால் வின்னிங் ஸ்ட்ரீக் மெயின்டைன் ஆகணும் மக்களே. போல்டா ஹவுஸ் தேட் கேட்டிருக்கோம். நம்ம நாட் அவுட் சொல்லிட்டாரு. ரிவ்யூ எடுக்க வாய்ப்பு இல்லை. ரிவ்யூக்கு நானும் போகிற ஐடியாவே இல்லை எனக்கு. காலுக்குள்ளே வச்சு அவுட் ஃபிங்கர். ஆனால் காலுக்கு வெளியே போயிடுச்சு. இப்போ நான் பர்ஃபெக்டில் வச்சு போட்டால் கூட அவன் அடிக்க மாட்டான். தள்ளிப்போங்க கைக்வாட். போல்ட் ஆகுங்க சீக்கிரம். ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டு. மொதல் ஓவரில் 10 ரன்னு. ஒரு விக்கெட்டு கூட லாஸ் பண்ணல. இவங்க ரொம்ப நிதானமாக நின்று ஆடிட்டுருக்குறாங்க 2 ஓப்பனர்ஸும். பர்ஃபெக்ட்டுக்கு கொஞ்சம் கீழே இந்த பால். வாய்ஸ் ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஹவுஸ் தேட் நாட் அவுட் தம்பி. ஓகே அம்பையர் முடிவே கடைசி. டிஆர்எஸ் எடுக்க மாட்டேன் நான். என் 2வது ஓவரை போட வராரு. லுங்கிங்கிடி கரெக்டாக தான் இருக்குது. லுங்கிங்கிடின்னு பேர் இருந்தால் பார்த்தாது கீடி. விக்கெட்டை தூக்கணும் கீடி. பர்ஃபெக்ட் கீடி. டெவன் கான்வே டக்கு கணிச்சிருங்க கீடி. லுங்கிங்கிடி உங்களை நம்புறது வேஸ்ட் ஆகிடுச்சே கீடி. ஏன் லுங்கிங்கிடி? ஓகே மக்களே, நம்ம ஆடியே ஆகணும். நம்ம ஸ்ட்ரைக் பண்ணியே ஆகணும். அடிங்க பர்ஃபெக்ட். கொஞ்சம் மேலே தள்ளி போங்க கான்வே ப்ரோ. ஹவு இஸ் தேட்?
மக்களே சத்தியமாக சிஎஸ்கே ஆன் ஃபயர். ஈசாலா கப் நம்துடா டேய். இவரோட விக்கெட் எடுத்துட்டா நல்லாயிருக்கும். சிக்க மாட்டிக்குதே. ஏங்க போங்கங்க. மண்டவேரி பண்ணிகிட்ருக்குது இது. வெயிட்டிங் ஃபார் தலை. ஐயோ ஓச்சோ, இந்த பாலு 6ஆ? நின்ன இடத்துல இருந்தால் ஸ்வீப் அடிப்பார். அண்ட் பால் கிட்ட போயிடுச்சு. சீக்கிரம் வைடாக கொடுங்கடா டேய். நீங்கள் வைடு தான் தருவீங்கன்னு நல்லா தெரியும் எனக்கு. 1 பால்ஸில் 154. கண்டிப்பாக என்னால் டிஃபென்ஸ் பண்ண முடியும். அவங்கள பண்ணுவேன். ஈசாலா கப் நம்து. எல்லோரும் கமெண்ட்டில் ஈசாலா கப் நம்து சொல்லுங்கள். 148. டிஃபெண்ட் பண்ணுவேண்ணா? பண்ணுவேன். டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். ஈசாலா கப் நம்து மக்களே, மறந்துடாமல் சொல்லுங்கள். இந்த பாலை இந்த மேட்ச்சு சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு முடிக்கணும். நான் சிஎஸ்கே கூட நடக்கிற மேட்ச்சு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மீ. வின்னிங் ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணும். ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். டெவான் கான்வே தான் மக்களே ஃபயராக அடிச்சிட்ருக்கிறாரு. ருத்ராஜ் கைக்வாடு இன்ஜுரி ஆகிட்டு மறுபடியும் வந்துட்டார் போல் மேட்ச்சுக்கு. அதனால் சரி ஆட மாட்டேங்கிறாரு. அண்ட் இங்கே ட்ரை பண்ணியிருக்கோம் பாலை. போல்டு நம்ம நினச்சது நடந்துருச்சு. எஸ், லுங்கி இங்கீடி ஸ்ட்ரைக்ஸ் ஃபைனலி. ஒரு வழியா இப்போ தான் போன உசுறு வருது. லுங்கி இங்கீடி ஸ்ட்ரைக்ஸ். சூப்பர். லுங்கி இங்கீடி டிட் இட் மக்களே. நான் இவர் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல மக்களே. கேமில் பேக் ஆயிடுச்சு. நான் வரேன் மக்களே. கேம் ஒரு வழியாக ரீஸ்டார்ட் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸ்டேடியம் காட்டுவாங்க, மேட்ச் நேமை காட்டுவாங்க, அப்புறம் மறுபடியும் ஸ்குவாடை காட்டுவாங்க. ஸ்குவாடை காமிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம எதில் விட்டோமோ அங்கேயே வந்துடும். ஆனால் இப்போ LBW ஆகிட்டு அவுட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இந்த கேமை ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா நாட் அவுட் ஆகிடும். ஷைக் ரசிட் வந்துட்டார். ஆமாம் சரி புரியுது. கரெக்டு தான் கரெக்டாக இருக்குது உள்ளே. அண்ட் இங்கே ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஷைக் ரஷீத் திணறி இருக்கார் இந்த பாலை பார்த்து. பயப்படாதீங்க ரஷீத் மக்களே. அவங்க ஃபயராக ஆடிட்டுருக்காங்க. சூப்பராக ஆடிட்டுருக்குறாங்க அவங்க. பார்த்திங்கன்னா 70க்கே 2 லாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் 7 ஓவர்ஸு. நம்ம 7 ஓவர்ஸ்க்கு ரன் ரேட் கம்மியாக இருந்தது நம்மளுக்கு. இருந்தாலும் விக்கெட்டு அவ்வளோவா லாஸ் பண்ணல நம்ம. ரவீந்திரா ஆடிட்டுருக்காரு இப்போது. இவரோட விக்கெட் எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். ஓ சண்டை வருது 2 பேருக்குள்ளே. இந்த கேம் கொஞ்சம் லேக் ஆகுது. பக்கு மக்களே. இந்த கேமை ஃபுல்லும் பக்கு தான். நீங்கள் பர்ஃபெக்டில் லான்ச் பண்ணியிருக்கோம் மறுபடியும். இந்த வாட்டி போல்டு. ஏலே என்னங்க நடக்குது? சப்பா எனக்கு ஒன்றுமே புரியலையே. நெயில் பைட்டிங் மேட்ச் எவர் இந்த மேட்ச்சு. நெயில் பைட் ஆகுது எனக்கு. நான் நகத்தை கடிச்சிட்டு தான் விளையாண்டுட்டுருக்கிறேன். அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. போல்டா. எஸ். யாஷ் தயால் இறக்குனது வேஸ்ட்டாக போகல மக்களே. மறுபடியும் யாஷ் தயால் நம்ம டீமில் இருந்தாலே ஒரு நல்லது செஞ்சு தருவார். 3 ஸ்டிக்குமே சாயலை வந்துருச்சு. இன்னட் 5 தூபே வந்துட்டார். அடுத்து ஜட்டுபாய் வருவார். அதுக்கடுத்து தோனி தான். ஆஹா மிஸ் ஆயிடுச்சு. யாஷ் தயால். சிவம் டூபே கான் ஃபார் டக். வாவ் மக்களே, சிவம் டூபே கான் ஃபார் டக்கு. அங்கே பாருங்க 3 ஸ்டிக்கு மறுபடியும். யாஷ் தயால் இறக்குனது வேஸ்ட்டாக போல. அண்ட் இங்கே ஜட்டுபாய் வந்திருக்காரு. ஹேட்ரிக் கிடச்சிட்டா நல்லாயிருக்கும். கிடச்சிடணும். அண்ட் மறுபடியும் அந்த மாதிரியே போட்டோம். இல்லாட்டி ஜட்டுபாய் ஏமாறுவாரா? ஹவுஸ் டேட் அவுட்டுன்னு சொல்லுங்கள். அவுட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு மக்களே. விடுங்க. விக்கெட் எடுத்ததே பெரிய விஷயம். அண்ட் இந்த வாட்டி கிராஃபிக்ஸ் கொஞ்சம் மீடியமில் வச்சு விளையாண்டுட்டுருக்கிறேன். ஏன்னா ஃபோனு 4GB தான் ரேமு. அதுக்கு மேலே நான் ஆசைப்பட்டேன்னா ஃபோன் சொல்லி முடிஞ்சிடும். அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டரை அடிச்சிட்ருக்காரு ஜட்டுபாய். அங்கே பாருங்கள் மக்களே, முடிச்சு விட்டுட்ருக்குறாங்க அவங்க போட்டு. அங்கே பாருங்கள்
தோனி ஆடிட்டுருக்கிறாரு ஒரு பக்கம். இவரோட விக்கெட் எடுத்துடணும். 13 ஓவருக்கு 117 அடிச்சிட்டாங்க. ஆனால் 5 விக்கெட் லாஸ் ஆகிட்டு இவங்களுக்கு. தோனி போயிடுங்க ப்ளீஸ், தயவுசெய்து. தலை ஃபார் ரீசன் ஒன்று வேணாம். ஐயோ, தலை ஃபார் ரீசன்னு காட்டுறாரே. தலை வேணாம், தலை வேணாம், தலை. டார்கெட் எவ்வளோ தலை? தலைவா 174 தான் தலைவா அடித்தேன் நான். 175 தான் தலைவா. அடிக்காதீங்க தலைவா. we are going to win the match மக்களே. இவங்க அடிக்கிற மாதிரி தெரில எனக்கு தெரிஞ்சு. அடிச்சாதீங்க தலை. ஷோங்க இதுக்கு தான் தலை ஃபார் ரீசனும். கேப்பை பிக் பண்ணி அடிக்கிறாரு இவர். என்ன பண்ணாலும் ஃபீல்ட் செட்டப் மாற்ற மாட்டேன் நான் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் போட்டுவேன். நீங்கள் எப்படினாலும் அடிங்க தலை. அடித்து பாருங்கள் தலை. இனிமேல் அடிங்க தலை, அடிங்க தலை, அடிங்க தலை. ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணுங்க தலை. என்ன தலை எப்படி அடிச்சிட்ருக்கீங்க? எங்க தலையை ஏற்கனவே தப்பாக போச்சோ? இவர் அடிச்சிட்டாங்க, இவர் அடிக்கிறாருங்க. இவர் அடித்து நவுத்திட்டுருக்காரு பேட்டை வச்சு. ஃபீல்டை மாற்றினா தான் செட் ஆகும். இந்த வாட்டி ஓகே இல்லை, இல்லை இந்த வாட்டி ஓகே இல்லை, இந்த வாட்டியும் ஓகே இல்லை, இந்த வாட்டியும் ஓகே இல்லை, இந்த வாட்டி ஓகே இல்லை, இந்த வாட்டியும் ஓகே இல்லை, இந்த வாட்டி. தலை போங்க தலை. நீங்களும் நீங்கள் எப்படினாலும் அடிங்க இந்த வாட்டி. ஆனால் 6 மட்டும் அடிக்காதீங்க, 4 மட்டும் அடிக்காதீங்க. ஆனால் அடிங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ரன் ஓடுறாங்க அவுட் ஆக்க விட. ஐயோ, தலை ஸ்ட்ரைக்காக அடிச்சிட்ருக்கிறாரு. தளபதி ஆடிட்டுருக்காங்க. அப்போது ரன்னுக்கு பஞ்சம் இல்லை நினைக்கிறேன். ஷப்பா, இன்னும் 45 தான் மக்களே அடிக்கணும். என்ன மக்களே இது இப்படி எனக்கு நடக்குது? இந்த மேட்ச் தோற்றுறக்கூடாது, அப்புறமா ஜெயிக்கணும் மக்களே. நம்ம ஜெயிச்சே ஆகணும். இவனுங்க அடிச்சே ஆகணும் சிஎஸ்கேவை. எனக்கு ரொம்ப க்ரூஷியல் மேட்ச்சு இந்த மேட்ச்சு. சிஎஸ்கே தலை வந்தால் இப்படி அடிக்கிறாரு, தளபதி வந்தால் அப்படி அடிக்கிறாரு. 13வது ஓவரே கொண்டு வர வச்சிட்டிங்களே டாடி. விராட் கோலி கம்ஸ். தலை ஸ்ட்ரைக்கில், விராட் கோலி பவுலிங்கில். அண்ட் இன்க்ரெடிபிள் மேட்ச் எவர் இன் த வேர்ல்டு. இந்த மாதிரி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. அண்ட் தலை அடிக்காதீங்க தலை, அடிக்காதீங்க. How is that? Not out. Yes, தலை தோனி அவுட் ஆகிட்டாரா? ரிவ்யூ எடுக்காதீங்க. டிஆர்எஸ் ஒர்க் ஆகிடும். தலையோட டிஆர்எஸ் ஒர்க் ஆகும். வேணாம் தலை, நாட் அவுட்டுன்னு சொல்லிட்டு. தலை தோனி கான். விராட் கோலி ஸ்ட்ரைக்ஸ் அவுட். தலை தோனி வா. விராட் கோலி ஃபார் எ ரீசன். அங்கே பாருங்க, எல்பிடபிள்யூக்கு தலை தோனி கிளம்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ் அஸ்வின் அண்ணா வந்துட்டாருங்க ஒரு வழியா. இப்போ தான் மக்களே அப்படியே மேட்சுக்குள்ளே ரிட்டன் வந்த மாதிரி இருக்குது எனக்கு. நான் தலை ரொம்ப சூப்பராக ஆடிட்டு இருந்தார். இஷ்டத்துக்கு கேப்பை பார்த்து பிக் பண்ணி அடிச்சிட்டு இருந்தார். இனிமேல் அப்படி அடிக்க யாரும் இல்லை. 14வது ஓவரே விராட் கோலி இறக்குறது சாதாரண விஷயம் இல்லை. இருந்தாலும் விராட் கோலி தலையோட விக்கெட் எடுத்துட்டார்ல, இதுக்கு தான் விராட் கோலி இறக்கி ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணார், ஆனால் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டராக போச்சு. இனிமேல் யாரும் அடிக்க மாட்டாங்க. ஜட்டு பாய் அவுட் ஆகிட்டா முடிஞ்சு. ஜட்டு பாய் மட்டும் அவுட் ஆகணும். இதுக்கு ஜட்டு பாய் சீக்கிரம் போங்க பாய், அவுட் ஆகிட்டு. தவறி எனக்கு நடக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அஸ்வின் அவுட்டுன்னு சொல்லியிருக்காரு அஸ்வின், ஆனால் நாட் அவுட் சொல்லியிருக்காரு அம்பையரு. என்ன செய்கிறதுன்னு தெரில. ரிவ்யூ எடுக்கிறேன், ஆனால் ரிவ்யூவும் ஒஸ்ட் ஆகிடுச்சு. என்ன மக்களே இது? நம்ம விராட் கோலியை வச்சு ஒரு விக்கெட்டு, அதுவும் ரொம்ப க்ரூஷியல் விக்கெட்டு தூக்கிட்டோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏமாய்ந்தி என் மக்களே, எங்கே பாருங்க, இந்த பாலை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், போல்ட் ஆயிடுவார். அடிச்சிட்டாரு 4. பார்த்தீங்கன்னா 39 வேணும் 31 பால்ஸில். நீங்கள் அஸ்வின் அடிச்சது 4 இல்லை, நீங்கள் 4ன்னு தப்பாக கணக்கு போட்டுறாதீங்க. ஜூஷி தப்பா ராய் சமுரா. இதை நான் டீமன் ஸ்லேயரில் பார்த்தேன். போல்டு
ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டராக அடிக்கிறாங்க. விராட் கோலி பெரிய விக்கெட் தூக்கி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. அண்ட் இங்கே ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் வந்திருக்கு. ஓகே டன். பாய் பாய். முடிஞ்சா கேம் லேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பக்கு முடிஞ்சு, அவ்வளோதான். இன்னும் வந்துருச்சு. சரி, இந்த வாட்டி புவனேஸ்வர் ஜட்டுபாயோட விக்கெட் எடுத்துடணும். ஜட்டுபாய் இஸ் க்ரூஷியல். ஜட்டுபாய் எடுத்துட்டா அவ்வளோதான் மக்களே, மேட்ச் முடிஞ்சு. அண்ட் இங்கே ஹவு இஸ் தேட் கேட்டிருக்கோம் நம்ம. அண்ட் இந்த மேட்ச் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குது, ஏன்னா ரொம்ப க்ரூஷியல் மேட்ச். இந்த மேட்ச்சை ஜெயிச்சா தான் நம்மளோட வின்னிங் ஸ்ட்ரீக் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். இல்லாட்டி வின்னிங் ஸ்ட்ரீக் மெயின்டைன் ஆகாது. அதுவும் வின்னிங் ஸ்ட்ரீக்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம்? நம்மளோட பெஸ்ட்டு ரைவல்ரியான சிஎஸ்கே கூட மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வின்னிங் ஸ்ட்ரீக்குன்னு சொல்லுவாங்க. என்ன தலை மாதிரி அடிக்கிறாரு ஜட்டுபாயும். ஜட்பாய் இட்ஸ் வெரி ராங். ஜட்டுபாய் ரொம்ப பெருசாக போயிடுமா? இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குன்னு என் ஃபோனில் எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணி தனியாக ஸ்பேஸ் பண்ணணும். மிஸ் ஆயிடுச்சு. ஜட்டுபாய் இந்த வாட்டி ஹவு இஸ் தேட் கேட்டிருக்கோம். இந்த அம்பையர் மூஞ்சை பார்த்தாலும் எனக்கு கோவம் வருது. இல்லை நாட் அவுட் தான், இருந்தாலும் அந்த மூஞ்சை பார்க்க முடியல என்னால். ஓகே, காலுக்குள்ளே வச்சாச்சு. பர்ஃபெக்ட். எஸ், சிக்கிருச்சு. புவனேஸ்வர் குமாருக்கு பர்ஃபெக்டா. போல்டா. ஹவு இஸ் தேட் கேட்டிருக்கோம். 3 வாட்டியுமே ஒரு நாட் அவுட் சொல்லிட்டு இருக்காரு. கோவம் வருது. அவுட் சைட் லெக்லாம் பிச் ஆகுது, இருந்தாலும் அவுட் சொல்லலாம். 26 balls 35 to win. க்ரூஷியல் ஓவர் த மேட்ச். ரொம்ப பெரிய சுட்டிவேஷன் இந்த மேட்ச்சில். இதுதான் 6 மாதிரி எதையும் அடிச்சிடக்கூடாது. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டராக இருக்க போகிறது இல்லை. இது ஒரு ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டராக இருக்க போகிறது இல்லைன்னு சொன்னேன். ஓவர் தான். இந்த டைமில் ஜட்டுபாய் அடிச்சிட்ருக்கிறாரே. இன்னும் 31 அடிக்கணும் மக்களே, கிட்டத்தட்ட 25 பாலில். அதை மட்டும் டிஃபெண்ட் பண்ணிட்டேன். என்னோடய வேலை முடிஞ்சிச்சு. இந்த மேட்ச்சை ஜெயிச்சிடலாம். ஃபஸ்ட் டைமாக பேட்டிங் பண்ணி இந்த ஒரு மேட்ச்சை ஜெயிக்க போகிறோம். மறுபடியும் காலுக்குள்ளே ஸ்டம்பில் ஹிட் ஆகாது, நாட் அவுட் தான். இந்த வாட்டி 1/2 மணி நேரமாக வீடியோ சூப்பரா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான் போயிட்டுருக்குது. நான் வின்னிங் ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணும். இங்கே மறுபடியும் கிங் கோலி வந்திருக்காரு பாலை போட. அஸ்வின் அண்ணன் லெக் கட்டர். லெக்குக்கு நடுவில் பர்ஃபெக்ட்டுக்கு கொஞ்சம் மிஸ்ஸு. வாவ். விராட் கோலி ஸ்ட்ரைக்ஸ். இல்லை மக்களே, விராட் கோலி ஸ்ட்ரைக்ஸ் ஆக மாட்டேங்கிறாரு. ஆனால் ஒரு பெரிய விக்கெட்டு விராட் கோலி எடுத்திருக்காரு. விராட் கோலி என்றைக்குமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு மக்களே. அது பேட்டிங்லேயும் நல்ல ஸ்கோர் அடிச்சுட்டு அவுட் ஆகிறாரு, பவுலிங்லேயும் பெரிய பெரிய ஆளுங்களை அவுட் ஆக்குறாரு. ஐ மீன் லைக் தலை தோனி. இந்த அம்பையர் தான்ப்பா நல்லவர். அவுட்டுன்னா அவுட்டுன்னு சொல்லிடுறாரு. அவர் அவுட்டாக இருந்தால் கூட நாட் அவுட் தம்பி அப்படின்ட்டு மண்டையாட்டுறாரு. கோவம் வருது. தலை தோனியே விராட் கோலி அவுட் ஆக்குவார் நான் சத்தியமாக நினைக்கல. மறுபடியும் பர்ஃபெக்ட்டு. அஸ்வின் அண்ணன் தள்ளி போய் அடித்தா நல்லாயிருக்கும். தள்ளி போயிட்டு ஃபீல்டர்கிட்ட அடிச்சிட்டாருங்க. அஸ்வின் அண்ணன் தாங்க மேட்ச்சிலே தோத்துட்ருக்காரு. விராட் கோலி 2 ரன் தான் கொடுத்துருக்காரு மேட்ச்சில். அதுவும் அஸ்வின் அண்ணன் ஓடி எடுத்தது, அவராக ஓடினது. தூக்கிட்டாரியா. எதிர்பார்த்தேன் இன்னுமே இந்த ஷாட்டு வரல அப்படின்ட்டு. 150க்கு போயிருக்காங்க. இன்னும் 25 வேணும். வித்தவுட் எனி மிஸ் 18 பால்ஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஓவரை ஃபுல் போட்டாகணும் மக்களே. பர்ஃபெக்ட்டுக்கு கொஞ்சம் கீழே மக்களே மிஸ் ஆகுது. போல்டர். எஸ், விராட் கோலி ஸ்ட்ரைக்ஸ் அவுட் த வே. சூப்பர் மக்களே, நல்லா அடிச்சு அஸ்வினும். இந்த இப்போ காலி ஜட்டுபாய் இப்போ அவுட் ஆனால் நல்லா இருக்குமே. சாம் கரனே வந்துட்டார் இந்த வாட்டி ஒரு வழியாக. சாம் கரன் லெஃப்ட் ஹேண்டடா. 19 பால் 25. ஐயோ, லெக் கட்டரை போட்டேனே. ஐயோ, ஆஃப் கட்டருக்கு பதிலாக லெக்கையே போட்டேன் மக்களே. ரைட் ஹேண்டருக்கு போடுற மாதிரி. எஸ், சாம் கரன் also gone for duck wicket, diamond duck wicket. Very crucial wickets Virat Kohli taken. Wow, சூப்பராக ஆடிட்டுருக்காரு. யாருக்கு தராது?
ஜாஷ் ஹேசல்வுட் இவருக்காக தான் 2 ஓவர் கிடைக்குது. இவ்வளோ பெரிய க்ரூஷியல் ஓவர் இவர் கையில், வெரி இம்பார்ட்டண்ட். ஜட்டு பாய்க்கு இவ்வளோ ஈஸியாக போடக்கூடாது ப்ரோ. ஜட்டு பாய் அடிக்கிறாரே, ஜட்டு பாய் அடிச்சிட்ருக்கிறாரு. என் ஃபோன் லேக் பண்ணுதுங்க, என் ஃபோன் லேக் ஆகுதுங்க. சூப்பராக 17 பாலு, வாய்ப்பில்லை. ஏலே குருணால் பாண்டியாவுக்கும் அங்கே ஒரு பெரிய கேஸ் இருந்தது. 154 அடிச்சிட்டாங்க. 20 அடிக்கணும், 21 கிட்ட அடிக்கணும் இன்னும். வெரி க்ரூஷியல். ஒவ்வொரு பாலும் இம்பார்ட்டண்ட்டு. ஒரு பாலும் இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு. ஸோ அதை மனசில் வச்சுட்டு விளையாடணும். இறங்கி வந்தார், ஆனால் பேட்டில் பட்டு உருண்டுருச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு பாலையும் போட்டோன்னா நல்லாயிருக்கும். 40 நிமிஷமாக என்ன பால் வீடியோ 40 நிமிஷம் கிட்டே போயிடுதுங்க மக்களே. ஏன்னா ரொம்ப க்ரூஷியலு. இதுதான் இருக்கிறதுலே லாங் வீடியோ என் சேனலில். ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் ரன் ஓடிட்டாங்க. அவுட்டா? ஜட்டு பாய் சிங்கிள் எடுத்துகிட்டு தப்பிச்சிட்டாரு இந்த பால்ஸ்லேருந்து. அண்ட் கலையில் அகமது விக்கெட் எடுக்கிற பெரிய விஷயம் இல்லைங்க. இருந்தாலும் ஆல் அவுட் ஆக்கிடணுங்க. எப்படியாவது இவ்வளோ பெரிய கோடு இருந்து என் கண்ணுக்கு தெரியாமல் அதுக்கு மேலே தான் நான் போடுவேண்ணா. என்னங்க தலை மாதிரி அடிச்சிட்ருக்கிறாரு. 159க்கு ரிமூவ் ஆகிட்டாங்க மக்களே. such an crucial situation for me and for my team RCB. இந்த வாட்டி நான் ஆட்டோ ப்ளே பண்ணக்கூடாது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில். பர்ஃபெக்டில் சிக்கிடுச்சு. ஹவு இஸ் தேட் கேட்டிருக்கோம். அவர் என்னமோ க்ளவுஸாக பார்த்துட்டு இருந்த கீப்பரு தம்பி அவுட்டுன்னு கையை தூக்கிட்டார். ஆனால் நாட் அவுட். இது நல்லாவே தெரியுது. அவுட் சைட் லெக்கில் பிச் ஆகும். அவுட் ஸ்விங்கரை போட்டு லெக்கில் பட்டு நீங்கள் அதை அப்பீல் பண்ணிடாதீங்க. 159க்கு 8 க்ரூஷியல் சுச்சுவேஷன் ஃபார் விராட் கோலி. இவர் தான் மனுஷன் விக்கெட் தூக்கிட்டு கொடுத்துட்டு இருந்தார் ஆர்சிபி கோசம். இவரை வச்சே முடிச்சு விடுவோம். ஜட்டு பாயை ட்ரை பண்ணலாம். 16 ரன் தான் தேவை. எஸ், ஜட்டு பாய் சூப்பர் மக்களே. விராட் கோலி இவ்வளோ பெரிய லெஜண்ட் ஒரு பவுலராக வச்சுட்டு நான் என்னங்க பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமா. வாவ், 8 ரன்னுக்கு 4 விக்கெட்டு. மேன் ஆஃப் த மேட்ச் விராட் கோலிக்கு தான், பவுலிங்லேயும் சேர்த்து. 10 ரனாக வந்திருக்காரு. ஸ்ட்ராட்டஜிக்காக போட்டால் முடிஞ்சிச்சு மேட்ச்சு. மக்களே, இந்த மேட்ச்சை நம்ம ஒரு வழியாக ஜெயிக்க போகிறோம்னு நம்புகிறேன் நான். என்னோடய நம்பிக்கைப்படி இதை ஜெயிச்சிடலாம். காலில் பட்டிருக்கு. அவுட்டுன்னு சொன்னாங்கன்னா நம்ம பேர் தப்பிது. ஆல் அவுட்ரா அப்படியே ஆல் அவுட் ஆகிடு. மதீஷா 10 ரன் ஆல் அவுட் ஆகிடுங்க ப்ளீஸ். மதீஷா 10 ரனா. ஏங்க இவர் கூட அடிச்சிட்டு அவுத்திட்டுருக்கிறாருங்க. 12 ரன்னுங்க. ஏங்க எனக்கு பயமாக இருக்குது. 3 4 அந்த ஷாட்டில் அடிச்சிட்டாங்கன்னா. மதீஷா 10 ரனாவை முடிச்சு விட்றது தான் என் வேலை இன்னைக்கு. என்னங்க இதை நடுவில் வந்து சிக்குது. நகத்தை கடிச்சிட்ருக்கேன் நான். ஹவு இஸ் தேட் கேட்டிருக்கோம் நம்ம. எஸ், ரிவ்யூ எடுக்காதீங்க ப்ளீஸ். நாட் அவுட். இது நாட் அவுட் தான். ரிவ்யூ எடுக்காதீங்கடா. ஐயோ தலையாட்டுறாங்க. மறுபடியும் அதே மாதிரி கேட்குறாங்க. நாட் அவுட் தான் மக்களே. ஃபைனலி we got the match. we won this. 11 ரன்ஸில் ஜெயிச்சுடும். அவங்க ஆல் அவுட் 163க்கு ரொம்ப கம்மியாக பண்ண விராட் கோலி 1 மேனாக ஆடி கொடுத்தாரு. 1 2 3 4 5 விக்கெட்ஸ் பர் மேட்ச். விராட் கோலி சூப்பர். ஃபில் சால்ட் 55. அண்டு பார்த்தீங்கன்னா மதீஷா 10 ரன் 3 விக்கெட்டு. ஆனால் விராட் கோலி அங்கே பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்டு, அதுவும் 12 ரன்னுக்கு. கிங் ஃபார் அ ரீசன் சும்மா சொல்லுவாங்களா என்ன. ஃபைனலி இவங்களாம் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸ்டாண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்னடா இது, செகண்ட் பிளேஸுக்கு போயிட்டோம். இப்படி ஜெயிச்சுமே. சரி, ரன் ரேட் கம்மியாகிடுச்சு, விடுங்க பார்த்துக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யார் அதிக ரன்ஸ்னால் ஃபில் சால்ட்டி. விக்கெட்ஸ் 11 விக்கெட் விராட் கோலி எடுத்திருக்காரு. சூப்பர். பவுலிங் பெஸ்ட் என்னன்னா 12 ரன்னுக்கு 5 விக்கெட். ஓகே மக்களே, இந்த மேட்ச் சூப்பராக ஜெயிச்சிருக்கோம். வின்னிங் ஸ்ட்ரீக் மெயின்டைன் ஆகிடுச்சு ஒரு வழியாக. அண்ட் இந்த வீடியோவில் வந்து விடைபெறுகிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சக்ஸஸ். பாய்.